எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது? நம்ம இன்றைக்கி எபேசியர் புஸ்தகத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வசனங்களை போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்படியே 3வது வசனத்தை கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் சிலதெல்லாம் எனக்கு புரியல, ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எல்லாமே புரியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் கர்த்தரை அதுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் தான் சகல சத்தியங்களுக்குள்ளே நடத்துகிற தேவன், ஞானத்தை அவர் தான் தருகிற தேவன். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ரட்சிப்பை உண்மையாக உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களை துதிக்க வைக்கும். அப்படின்னா என்னன்னா, ரட்சிப்பை உண்மையாக நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா துதிக்க மாட்டுறாங்க, சும்மா போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே வராங்க. ஆனால் ரட்சிப்பை நம்ம உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் துதிக்காமல் இருக்க முடியாது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வசனம் என்ன பார்த்தோன்னா, நம்ம யாராக இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம். நம்ம யாராக இருக்கிறோன்னா விசுவாசிகளாக இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்படி இருக்கிறோன்னா விசுவாசிகளாக இருக்கிறோம். நம்ம யாருன்னா விசுவாசி. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விசுவாசி, யுவர் பிலீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விசுவாசி தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா விசுவாசியாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோன்னா விசுவாசியாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோன்னா பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், விசுவாசியாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன் கிருபையும் சமாதானம் வேணும்னா, வரப்போகிற வசனங்களை பார்த்திங்கன்னா வசனம் சொல்லுது, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும், கிருபை வேணும். ஜெபத்தையே வைக்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு ஜெபத்தை வைக்கிறாரு. ஏன் ஜெபத்தை வைக்கிறாருன்னா, இந்த சமாதானமும் இந்த கிருபையும் யார் தராருன்னா ஆவியானவர் தான் தராரு. அதனால தான் சொல்கிறாரு, அடுத்த அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கணும்னு சொல்வார். ஏன் சொல்வார்னா, இதெல்லாம் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியாது, இது எல்லாம் ஆவியானவர் தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். பைபிளை படிக்கிறோம், படித்தோடனே அதிலிருந்து ஒரு வெளிப்பாடு வருது. இருந்த வெளிப்பாடு தான், இருந்தது தான், 2000 வருஷம் பழமையான ஒரு பைபிள் தான். ஆனால் பார்க்கும் போதே ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, அது வித்தியாசமாக இருக்குது. அது யார் போட்டு காட்டுறாருன்னா ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வசனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. பழைசு தான், 2000 வருஷம் மேலே ஆயிடுச்சு, பழைசு தான். ஆனால் புதுசாக எப்படி தெரியுதுன்னா ஆவியானவர் மூலியமாக இது நம்மளுக்கு புதுசாக தெரியுது. இன்றைக்கி நம்ம 3வது வசனத்துக்கு போகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, இந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, எபேசியரில் இருக்கிற எல்லா வசனத்துக்கும் இது ஒரு மையமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டார்டிங்கில் என்ன வருதுன்னா, பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஆராதிக்கிறார் தேவனை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 3லிருந்து 14 வசனங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 14வது வசனம் அது எப்படி இருக்குன்னா, பவுல் அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறார். இப்போது ஒரு வசனம் எழுதிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஆனால் இது எப்படி எழுதப்பட்டதுன்னா கடிதமாக எழுதப்பட்டது, எபிசலாக எழுதப்பட்டது. ஆனால் இந்த 3லிருந்து 14 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பே வைக்கலையாம். பவுல் என்ன பண்ணிக்கிறாருன்னா 3வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் துதிச்சிருக்கிறார் தேவனை. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்ச நேரம் துதிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோன்னா அவ்வளோதான், போதும், அடுத்தது மெசேஜுக்குள்ளே போகலாம். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல் ஸ்டாப்பே வைக்காமல் தேவனை துதிக்கிறார். இதை வில்லியம் ஹென்ட்ரிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பனிக்கட்டியை மலை மேலேருந்து உருட்டி விட்டா எப்படி அது பாட்டு போயிட்டே இருக்குமோ, உருட்டின்னு போயிட்டே இருக்குமோ, அது போலவே
இவருடைய துதி எப்படி இருக்குன்னா, ஒரு பனிக்கட்டியை உருட்டி விட்ட மாதிரி 3வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கான் துதி. நம்ம துதியும் அப்படி தான் இருக்கணும். மணிக்கணக்காக தேவ பிரசன்னத்தில் உட்காந்து தேவனை ஆராதிக்கணும். டைம்லாம் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் டைம் ஆகிடுச்சுனால நம்ம என்ன பண்ணுறோம், டைம் பார்க்குறோம். டைம் ஆகிடுச்சா, முடிக்கணுமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அப்படிலாம் பவுல் சொல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பனிக்கட்டியை மேலே இந்த உருட்டி விட்டால் எப்படி அது நிற்காமல் போயிட்டுருக்கோ அது போல் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல துதிக்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சிம்சன் ஒருத்தர், ஈகே சிம்சன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குதிரையில் உட்காந்துன்னு ஒரு ரேஸ் போனால் எப்படி இருக்குமோ, எப்படி நிற்காமல் போயிட்டே இருக்குமோ அது போல் இவரும் அப்படியே நிற்காமல் போயிட்டே இருக்கிறாராம். இவங்களாம் பெரிய பெரிய இறையியலாளர்கள், பைபிளில் வந்து படித்து தியாலஜியன்ஸ், இவங்களாம் பெரிய பெரிய ஆள். இவங்களாம் இந்த வசனத்தை பார்த்து இப்படி தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கணும். சரி, இதில் இந்த 3லேருந்து 14 வசனம் வரைக்கும் அதில் என்ன அடங்கியிருக்குன்னா, நம்முடைய ரட்சிப்புக்காக திருத்துவத்தின் வேலை அடங்கியிருக்கான். திருத்துவனா என்ன தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேருடைய வேலையும் இந்த 3லேருந்து 14வது வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கான். எப்படிங்க சொல்கிறீங்கன்னா, நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 3லேருந்து 6 வசனங்கள் யாருன்னா வாசிங்க. ஆ ஆ ஆ ம் உலக தோற்றத்துக்கு முன்பாக புகழ்ச்சியாக இப்போ 3லேருந்து 6 என்ன சொல்லுதுன்னா, இது யாருடைய வேலைன்னா பிதாவுடைய வேலை. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணுற போதே என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை துதிக்கிறார். ஏன் அவரை துதிக்கிறார்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை பிதா என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவமா இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியேனா என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆசீர்வதிக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாருனா, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம தெரிந்து கொள்கிறார். அப்புறமா பாருங்கள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இப்போ பிதாவுடைய வேலை என்னன்னா, ஆசீர்வதிக்கிறார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்கிறார், அதுக்கப்புறம் முன்குறிக்கிறார். இதுதான் பிதாவுடைய வேலை. இந்த 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பிதாவுடைய வேலை என்னன்னா, ஆசீர்வதிக்கிறார், தெரிந்து கொள்கிறார், முன்குறிக்கிறார். ரட்சிப்பில் இதெல்லாம் இருக்குது. ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்மளை முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் தேவனுக்கு முன்பாக, நமக்கு பிதாக்கு முன்பாக ஒரு சமாதானத்தோடு போகிறோம். அப்புறம் நம்ம பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கு. இதெல்லாம் ரட்சிப்பில் வர ஆசீர்வாதங்கள். இதனால தான் பிதா சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிச்சிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன். இது பிதாவுடைய வேலை. இப்போ குமாரன் என்ன பண்ணுறாரு பாருங்கள். 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் பாருங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருடைய இரத்தத்தினால்னா என்னது?
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படினா பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறின போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவையுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்கு உள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தம சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது யார் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு பிதா என்ன பண்ணுறாரு, ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு, ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறார். அது என்ன பர்பஸ்னால், அது என்ன நோக்கம்னா ரட்சிப்புடைய நோக்கம். ஆசீர்வதிக்கிறார், தெரிந்து கொள்கிறார், அப்புறம் முன்குறிக்கிறார். இதை யார் செய்கிறான்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிறார். அது எங்கே ஏற்படுதுன்னா சிலுவையில் நமக்காக மரிக்கிறார். அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்னா, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் இயேசுக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. பிதா ஒரு வேலை செய்கிறாரு, பிதா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அதை குமாரன் செயல்படுத்துகிறாரு. இந்த இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 அதில் என்ன வரும்னா மகிமைக்கு புகழ்ச்சியாக, பிதா வேலை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்புறம் 7வதுலேருந்து 12வது வசனம் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் மகிமைக்கு புகழ்ச்சியாக வருதா 11வது வசனத்தில். அப்போ முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா ஒரு துதியோடு முடிக்கிறாரு. பிதாவுடைய வேலையை சொல்லிட்டு அப்புறம் ஒரு துதியோடு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் குமாரோடைய வேலை சொல்லிட்டு ஒரு துதியோட முடிக்கிறார். அப்புறம் பரிசுத்தாவியோட வேலை பாருங்கள், 13லேருந்து 14 வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பிதா என்ன பண்ணுறாருன்னா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, குமாரன் சிலுவையில் செஞ்சு முடிக்கிறாரு. பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணுறாருன்னா அதை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறாரு. அதனால தான் சொல்லுது, ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளஸ்ஸிங்கை அது சீல் பண்ணுறாரு. எப்படி சீல் பண்ணால் எப்படி சொந்தமாகுதோ, ஃபஸ்ட்டு எடுத்துடுறோம், கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன ஆகுதுன்னா கடைசியாக பே பண்ணியாச்சுன்னு சீல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் பிதா என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணிட்டாரு, குமாரன் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாரு, பரிசுத்தாவை என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சொந்தமாக்கி அதை கொடுக்குறார். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதனால தான் சொன்னேன், ரட்சிப்பை உண்மையாக புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. சரி, இப்போ வசனத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் 3வது வசனம். இன்றைக்கி அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போது பைபிள் காலேஜெலாம் போனீங்கன்னா என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஒரு வசனத்தில் கமா போட்டு அடுத்த வசனம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வசனத்தை ஏன்னு சொல்லுவாங்க, செகண்ட் வசனத்தை பீன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி ஏயை மட்டும் பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறோன்னா ஒரு ஃபார்முலா சொல்லிடுறோம். பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்கிறோம், அது உண்மையாக சொல்கிறோமா? ஒரு வாட்டி உண்மையாக சொல்லுவோம், சில டைம் எப்படி சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். அதில் ஒரு 100% இருக்குன்னா அதில் ஒரு 50% உண்மையாக சொல்லியிருப்போம், 50% சும்மா தான் சொல்லியிருப்போம். அப்படி தானேங்க? இல்லை எல்லாருமே சொல்லும் பொழுது அப்படியே சோத்திரம் பிரதர் அப்படி சொல்லும் போது தேவனை நோக்கி பார்த்து துதிச்சு சொல்கிறோமா? இல்லை. ஆனால் இந்த இடத்துல பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, உண்மையாக ஏதோ ஃபார்முலா கடமைக்கு இல்லை, உண்மையாக ரட்சிப்பு குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவர் எப்படி சொல்கிறாருன்னா,
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன ஆண்டவரே எதுவுமே செய்யலையே, சர்ச்சுக்கு வந்தால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு கேரண்டியே இல்லை, நம்மளுக்கு கேரண்டி இருக்குது. ரட்சிப்பின் மூலயமா ரட்சிப்பு ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்தினால இன்றைக்கி ஒரு கேரண்டி இருக்குது, நம்ம பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் நமக்கு ஒன்று இருக்குது, அந்த இடம் ஹெவனாக இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. ரட்சிப்பே கொடுத்தாருன்னா மற்ற எல்லாவற்றையும் ரட்சிப்பே கொடுத்துருக்குறார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதனால தான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஏன் இன்னைக்கு துதிக்க மாட்டோம்னா, வசனம் சொல்லுது, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம். ஏன் நம்ம ஒன்றுமில்லாமல் போகிறோன்னா, சத்தியத்தை அறிந்து கொள்ள. வேதம் சொல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், அறிஞ்சு கொள்றதுக்கு யாருன்னா சொல்லணும். சொல்லும் பொழுது தான் என்ன ஆகும்னா விடுதலை ஆகும். இன்றைக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் இன்றைக்கி விடுதலை ஆகுறீங்க. ஏன்னா ரட்சிப்பை உண்மையாக யார் செஞ்சா? தேவன் ஒரு நோக்கத்தை, பிதா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், குமாரன் அதை சிலுவையில் செஞ்சு முடிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை சொந்தமாக்கி கொடுக்கிறார். இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3வது வசனத்தில் என்ன பண்ணுறாருன்னா, 3 பேரை மைண்டில் வச்சு ஆராதிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு இயேசு வராரு, பிதா வராரு, அப்புறம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரியனா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆராதனையில் யார் ஆராதிக்கிறோம்? பிதாவை ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? இயேசு செய்த நன்மைக்காக ஆராதிக்கிறோம். சரி, எப்படி பிதாவை தான் ஆராதிக்கிறோம். எல்லாருமே யாரை ஆராதிக்கிறோம்? யாருடைய நாமத்தினால பிதா கிட்ட போகிறோம்? ஏன் இயேசுவின் நாமத்தில் பிதா கிட்ட போகிறோம்? ஏன் போகிறோன்னா, வசனம் சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆமாம், எல்லாரும் பாவம் செய்து பாருங்க. ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவனோட ஒரு பிதாவோட ஒரு உறவு இருந்துச்சு, சமாதானமாக இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. 2 பேரும் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆவியான பிதாவோடு ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆனால் எப்போ பாவம் வந்துச்சோ அன்னைக்கே அந்த தொடர்பு போயிடுச்சு. ஆனால் தான் நம்ம பிதாவை ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோன்னா, இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிறோம், இயேசுவின் மூலமாக ஆராதிக்கிறோம். இன்றைக்கி நான் போயிட்டு பிதா கிட்ட டைரெக்டாக போக முடியாது, ஏன்னா நான் பாவி, எல்லாருமே பாவி தான். அப்போ என்ன எது தகுதிப்படுத்துதுன்னா, இயேசுடைய ரத்தம் என்ன தகுதிப்படுத்துறதுனால தான் நான் எப்படி போகிறேன்னா, பிதா கிட்ட இயேசுவின் நாமத்தினால போகிறேன். நம்ம துதியை எப்படி இருக்கணும்னா, பிதாவை ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்னா, இயேசுவின் மூலியமாக ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இயேசுவின் மூலமாக ஆராதிக்கிறோம். யாருடைய துணையோடு ஆராதிக்கிறோன்னா, ஆவியானவருடைய துணையோடு ஆராதிக்கிறோம். பாருங்கள், நம்ம ஒரு 1/2 hour ஆராதிக்கிறோன்னா அதில் எவ்வளோ நேரம் உண்மையாக ஆராதிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் நீங்கள் ஆராதிக்கவே முடியாது. 30 நிமிஷத்தில் நம் மனசு எல்லாமே வேறு இடத்துல ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ யார் நம்மளை ஒருமுகப்படுத்துகிறான்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருமுகப்படுத்துகிறார். அது எப்படி பார்க்கலாம்னா, இயேசுக்கே என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் கூட போனார். எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் தான் போகிறாரு. ஃபஸ்ட்டு பேப்டிசம் எடுக்கும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் போல, அவர் கூடயே தான் இருக்கிறார். ஆமென். அவர் கூடயே இருக்கிறதுனால தான் அவரால் பெரிய பெரிய அற்புதங்களால் அவரால் செய்ய முடியுது. அது என்ன காட்டுதுன்னா, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். யாரும் பிதாவை டைரெக்டாக ஆராதிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக தான் ஆராதிக்க முடியும். ஆமென். பிதாவை ஆராதிக்கிறோம்,
இயேசுவின் மூலமாக ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியான துணையோடு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 3 பேரும் ஒருத்தர் தான். இதில் நம்மளுக்கு மாற்றமே வரக்கூடாது. 1 + 1 + 1 = 3 கிடையாது, 1 தான். ஒரே தேவன், 3 நபர்கள். ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபஸ்ட்டு நபர் யாருன்னா பிதா, செகண்ட் நபர் குமாரன், தேர்டு. ஆனால் 3 பேரும் ஒன்று தான், ஒரே தேவன். அவங்களுடைய எசன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய வேலை இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செஞ்சோன்னா ஒன்று மென்டல் ஆகிடுவோம், ரெண்டாவது நீங்கள் பைபிள் காலேஜ் போய் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் படித்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சா நீங்கள் கிறிஸ்தவ இல்லை கிறிஸ்தவ விசுவாசத்தையே விட்டுருவீங்க. அப்போது நம்மளுக்கு சின்ன மூளை தான், எவ்வளோ புரிஞ்சு கொள்ள முடியுமோ அவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவரை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா ஞானம் வேணும். அதுவும் சிலதெல்லாம் நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, சிலதெல்லாம் நம்மளால் போக முடியாது, ஏன்னா அவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஆனால் தான் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா குழம்பி போயிட்டு எனக்கு வேணான்னு போயிடுறாங்க. இதுதான் ஆகுது. ஏன்னா இது வேதம், அவரால் அருளப்பட்ட வார்த்தைகள். இது நம்ம மனுஷன் எழுதுனது கிடையாது, மனுஷன் எழுதுனது தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாத்தையும் அருளி இருக்கிறார். அதனால் அறிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் நம்மளை தாழ்த்தணும். கொஞ்சம் தான் நம்மளால் கற்றுக்க முடியும், ரொம்ப நம்மளால் கற்றுக்க முடியாது. ஆனால் தான் இதை சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதனாலும். பிதாவுடைய வேலை, குமாரனுடைய வேலை, பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டனால என்ன பண்ணார்னா, பவுல் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் ஆராதிக்கும் பொழுது 3 பேரை மைண்டில் வச்சுருந்தான் ஆராதிக்கிறார். சரி, ஏன் இந்த ஒரே தேவனை நம்ம ஆராதிக்கணும், ஏன் அவரை துதிக்கணும், ஏன் அவரை ஆராதிக்கணும்னா அடுத்த வசனம் பாருங்கள். அடுத்த வசனம் 1:4, எபேசியர் 1:4. ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா, நம்ம எப்படி ஆராதிக்கணும்னா நம்ம ஆராதிக்கும் பொழுது 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் என்னதுன்னா, ஏன் ஆராதிக்கணும், ஏன் அந்த தேவனை ஆராதிக்கணும், ஏன் அந்த தேவனை துதிக்கணும், ஏன் அந்த தேவனை புகழப்படணும். ஏன் புகழப்படணும்னா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடியுது, அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். ஏன்னா அதனால தான் அவர் ஆராதிக்கணும். ஆனால் இதில் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இன்னொரு காரியம் எபேசியர் 1:4 என்னன்னா, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்னங்க இது, உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்கிறார். ஏன் இந்த வசனத்தை அவர் 1 அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறாருன்னா, ஆதி அங்கமத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிருஷ்டிக்கப்படும் பொழுது இதே போல் ஒரு கவுன்சில் நடக்குது, ஒரு மன்றம் நடக்குது. ஆதி அங்கமத்தில் 1 அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் ஆலோசிக்கிறாங்க, பிதா, குமாரன். இங்கே 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கவுன்சில்னு சொல்கிறாங்க. கவுன்சில்னால் ஒரு ஆலோசனை மையம்னு சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை மையத்தில் யார் இருக்கிறான்னா, பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. 3 பேரும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம மனுஷனை உண்டாக்க போகிறோம். எப்படி உண்டாக்க போகிறோன்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை பேசிட்டு தான் என்ன பண்ணுறாரு 3 பேரும் சேர்ந்து. ஆனால் தான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா நமது சாயல்னா ஒருத்தரை குறிக்கல, 3 பேரை குறிக்குது. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணும்போது நமது சாயல் ஆகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை
உண்டாக்கும். இது வந்து கிரியேஷன், சிருஷ்டிப்பில் நடந்த ஒரு மன்றம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். சிருஷ்டிப்பில் நடந்த ஒரு மன்றம், 3 பேரும் நின்று ஆலோசிக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அது போலவே நம்முடைய ரட்சிப்புக்கும் 3 பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது எங்கே பார்க்கலாம்னா 1 பேதுரு 1:20. இது வந்து சிருஷ்டிப்பில் பேசியிருக்கிறாங்க, 3 பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. அது போலவே ரட்சிப்புலையும் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 பேதுரு 1:20 சொல்லுது. வாசிக்கலாம். ஏன் உலகத் தோற்றத்துக்கு முன்னே சொல்லியிருக்கிறாரு? ஏன் இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்படுறாரு? அப்போ என்ன நடந்திருக்குன்னா, உலகத் தோற்றது கிரியேஷன், சிருஷ்டிப்புக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது நடந்தது என்னதுன்னா, இயேசு குறிக்கப்படுறாரு. எதுக்கு குறிக்கப்படுறாரு? நம்முடைய ரட்சிப்புக்காக குறிக்கப்படுறார். இதை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், அவருடைய கற்பனையில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா இருக்கிறாங்க, குமாரன் இருக்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்க. எப்படி சிருஷ்டிப்பில் 3 பேரும் நின்று ஒரு ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்தி மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி பேசினாங்களோ, அதே போலவே என்ன பண்ணுறாங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இப்போ பிதா என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களாம் பாவம் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. பிதா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாவத்தை அவங்கள கழுவணுன்னா, பாவத்திலிருந்து அவங்கள விடுதலையாக்கணும்னா, அவங்களுக்கு புதிய வாழ்க்கை தரணும்னா, அவங்கள ஒப்புரவாக்கணும்னா, இதுக்காக ஒருத்தர் மரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கார் பிதா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிதா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரட்சிப்புக்கு குறித்த ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நடக்கணும்னா ஒருத்தர் சாகணும், செத்தாதான் மனுஷங்களுக்கு ரட்சிப்பு வரணும்னு பிதா 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, வாலண்டியராக இயேசு இருந்தார். இயேசு என்ன பண்ணுறாருன்னா, வாலண்டியராக அந்த 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 வேலையை நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பரிசுத்தாவி சும்மா இருப்பாரா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதா நோக்கத்தை வச்சுருந்தாரு, ஜனங்களை ரட்சிப்பு கொடுக்கணும் ஒரு நோக்கத்தை வச்சுருந்தாரு. குமாரன் அதை நான் போய் சிலுவையில் செய்கிறேன்னு சொல்லிட்டு பிதா செய்கிறேன்னு வாலண்டியராக இது பண்ணுறாரு. இப்போ பரிசுத்தாவி என்ன பண்ணுறாருன்னா, அதை நான் வந்து ஜனங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்குறேன் சொல்கிறார். என்னங்க எனக்கு புரியலையேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரட்சிப்பில் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார் பிதா. அந்த நோக்கம் என்னன்னா, ஜனங்க வந்து மீட்கப்படணும், பாவத்திலிருந்து மீட்கப்படணும். ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார், ஒரு ஐடியா வச்சுருக்கிறார். அது என்ன பண்ணுறாருன்னா, குமாரன் வாலண்டியராக வந்து இந்த உலகத்தில் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். அதனால தான் நம்மளை எப்படி ஆகிட்டோன்னா, மீட்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு பாவ மன்னிப்பு சிலுவையின் மூலமாக உண்டாகிருக்குது. ஏன்னா நம்மளுடைய பதிலால் அவர் போயிட்டு சிலுவையில் மறிச்சிட்டாரு. அவரை செஞ்சுட்டு போயிட்டார், இயேசு செஞ்சுட்டு மேலே இருக்கிறார். இப்போ பரிசுத்தாவி என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி நம்ம ரட்சிக்க எப்படி பட்டோம்? பிதா மூலியமாக பட்டோமா? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பட்டோமா? பிதா நோக்கத்தை வச்சுருந்தார், இயேசு செஞ்சு முடித்தார், சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடித்தார். அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கி நம்மளுக்கு மீட்பு உண்டாயிருக்கு. இன்றைக்கி போனவனே சொல்கிறீங்க, காஸ்பிள் சொல்கிறீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறீங்க, இயேசு தான் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார் சொல்கிறீங்க. அவங்க ஏற்றுக்கிறாங்களா? ட்ராக்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ஏற்றுக்க மாட்டுறாங்க. நடந்து முடிஞ்சிச்சு, சிலுவையில் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு பிதாவுடைய நோக்கத்தை. ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னா, அந்த இடத்துல பரிசுத்தாவி வேலை செய்யலை. ஆமென். இன்றைக்கி நம்ம எப்படி ரட்சிக்கப்படணும்னா, நோக்கத்தை இயேசு செஞ்சு முடித்தார், அது என்ன பண்ணார்னா பரிசுத்தாவியானவர் அதை வந்து செயல்படுத்தினார். ஆனால் தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் தான் யாருக்குன்னா சொல்லும் பொழுது அவங்க டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் ஜோம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்ணால், ஆண்டவரே
பரிசுத்த ஆவியானவரே ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன், ஆனால் நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் யார் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். ரட்சிப்பில் கூட பிதா ஒரு நோக்கத்தை வச்சுருந்தாரு, குமாரன் அதை சிலுவையில் செஞ்சு முடித்தார். பரிசுத்த ஆவியானவர் அதை நம்மளுக்கு சொந்தமாக்கி கொடுக்குறார். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூணாவது வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. முன்னாடி படித்தோம் புரியல, இப்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும். வாசிங்க. பிதாவுடைய நோக்கம் ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்பில் தான் ஆசீர்வாதம்லாம் இருக்குது. அப்படியே இப்போ வாசிங்க. தெரிந்து கொள்றார். இதெல்லாம் பிதா செய்கிறாரு. இதுதான் அந்த கவுன்சில் நடந்தது. அந்த ரட்சிப்புடைய மன்றத்தில் இதான் நடந்தது. பிதா வச்சிருக்கிறார் ஒரு ஆலோசனை, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். என்ன நோக்கம்னா ஆசீர்வதிக்கிறார், முன்குறித்திருக்கிறார், புத்திரரா தெரிந்து கொள்கிறார், இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் தான் முடிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, இல்லை முடிக்கும் போது தம்முடைய கிருபையின் மகிமைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பிதாவை இதெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகனா அவரை துதிக்கிறாரு, பிதாவை துதிக்கிறார். அவர் தான் ரட்சிப்பில் ஒரு பங்கு, பிதாவுடைய பங்குன்னு சொல்லிட்டு துதிக்கிறார். அப்புறம் 7லேருந்து 12வது வசனம் வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஆ இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா இயேசுடைய வேலையை புரிஞ்சு கொண்டோடனே என்ன பண்ணாலும் இயேசுவை துதிக்கிறார். ஃபஸ்ட்டு பிதாவை துதிச்சார், செகண்ட் இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுக்குள் நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை துதிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் துதிப்பார். 13லேருந்து 14. புரியுதாங்க? இவரையும் துதிக்கிறார். ஏன் துதிக்கிறார்னா இவரால் தான் ரட்சிப்பே வருது. இந்த ரட்சிப்பில் 3 பேருடைய வேலையை தெரிஞ்சு கொண்டாலே போதுங்க. நம்ம ஆண்டவரை துதிக்காமல் எனக்கு ஏன் ஒன்லி ஜீசஸ்னால் போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல இயேசு தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு ஒன்லி ஜீசஸ்னால் போயிடுறாங்க. நம்மளுக்கு ஏன் தெரியலனா பிதா தான் ஒரு நோக்கத்தை வச்சுருந்தார், அதை குமாரன் சிலுவையில் செஞ்சு முடித்தார். பரிசுத்தாவை என்ன பண்ணுறாருன்னா எனக்கு சொந்தமாக்கி நாங்கள் சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் தெரியாது பிரதர், இப்போ தான் நமது சாயெல்லாம் இப்போ தான் தெரியுது. அப்போ நான் தான் சொன்னேன், ஜனங்கள் அறிவில்லாமையினால் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்ம என்ன பண்ணுறோன்னா துதிக்கவே மாட்டோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா புது பாட்டாக இருக்குது, புது பாட்டாக இருக்கும்பொழுது பரவாயில்ல பாடினா பாடட்டும், ஆண்டவர் என்னை ரட்சிப்பு கொடுத்துருக்கீங்களே ஸ்தோத்திர ஆண்டவர், நம்ம அந்த இடத்துல நின்று துதிக்க ஆரம்பிச்சிடும். அது புது பாட்டாக இருந்தாலும் சரி பழைய பாட்டாக இருந்தாலும் ரட்சிப்பை உண்மையாக புரிஞ்சுக்கணும்னா யார் எப்படி இருக்கட்டும், யார் கை தூக்கட்டும், யார் ஆராதிக்காமல் இருக்கட்டும், யார் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, இதை புரிஞ்சிங்கனாலே போதும், நம்மளால் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். அவர் என்ன பண்ணுறாரு, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்னா என்னன்னா முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் அவர் செஞ்சதுனால அவரை நம்மளை துதிக்காமல் இருக்க
முடியாது. புரிஞ்சுதா? ஆராதிக்கும் பொழுது யாரை கொண்டு வரணும்னா இந்த 3 பேரையும் கொண்டு வரணும். ஏன் ஆராதிக்கணும்னா அவங்களால தான் நம்மளுக்கு ரட்சிப்பே உண்டாயிருக்கு. நம்ம இங்கே உண்மையாக இங்கே உட்காந்துருக்கோன்னா அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானோட வேலை. நம்ம எழுந்து நிற்கலாம்.